தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னையில் 2ஆம் நாளாக ஆலோசனை. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்பு. ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் காலவரம்பற்ற உண்ணாவிரதம். இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. நடிகை த்ரிஷாவுடன் தன்னை தொடர்புபடுத்தி அவதூறு பரப்பியதாக கருணாஸ் குற்றச்சாட்டு. பைல்வான் ரங்கநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையரகத்தில் புகார். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெம்மேலியில் அமைக்கப்பட்டுள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இதனால் பல்வேறு சென்னை பகுதியில் உள்ள மக்கள் பயனடைவார்கள் என கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த ஆலையை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து அந்த தண்ணீரை தற்போது ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் அளவு தண்ணீர் உற்பத்தியாகும் நிலையில் இந்த ஆலை திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். இதுல முக்கிய திட்டமாக பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பாக, குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக நெம்மேலியில் 1500 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சியில தான் நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். அந்த நீரை அவர் சோதித்து பார்க்கக்கூடிய காட்சிகளை கூட நாம் தற்போது பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, தென் சென்னை மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே 9 லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 10 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நெம்மேலியிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு சென்னையின் குடிநீர் தென் சென்னை மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடை தீர்க்கும் வகையில் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 110 கோடி லிட்டர் தேவைப்படும் தண்ணீரில் இது 10 கோடி லிட்டர் தண்ணீர் தேவையை தீர்த்து வைப்பதற்கான இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக முடிவுடப்பட்ட கிட்டத்தட்ட 95 திட்ட பணிகளுக்கும் தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதன் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் ஆலையை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இதனால் தென் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள 9 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. 95 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். $2465 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இந்த ஆலையை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் 2058 கோடி ரூபாய்
மதிப்பில் 39 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய நில எடுப்பு பணிக்கான அறிவிப்பு வெளியீடு. நிலம் குறித்து பாத்தியத்தை உள்ளவர்கள் தங்களின் கோரிக்கை மற்றும் ஆட்சேபனைகளை 30 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரம் மழை. துணிந்து நின்றும் பணி செய்யலாம் என்பதனை நிரூபித்த பெண் ஆளுமை என ஜெயலலிதாவுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை புகழாரம். சமூக நலனுக்காக அவர் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் என்றும் புகழை கூறும் என நினைவு கூர்ந்த அண்ணாமலை. நாம் தமிழர் கட்சியின் சட்ட ஆலோசகராக சீமானின் மனைவி கயல்விழி காளிமுத்து நியமனம். தென்சென்னையின் சட்ட ஆலோசகராக செயல்படுவார் எனவும் அறிவிப்பு. கும்பகோணத்தில் உள்ள நவகிரக தலங்களை இனி ஒரே நாளில் பயணம் செய்து தரிசிக்கலாம். புதிய சிறப்பு பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் எஸ். சிவசங்கர். மாசி மகத்தையொட்டி பல்வேறு கோயில்களிலும் குவிந்துள்ள பக்தர்கள். மாமல்லபுரம் கடற்கரையில் குழுமி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட இருளரன மக்கள். சென்னை அருகே லாரி மோதி விபத்துக்குள்ளான மேயர் பிரியாவின் கார். நல்வாய்ப்பாக காயங்களின்றி தப்பினார் மேயர். $90 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் புகார். வீடு வாங்குவதற்காக பணத்தை கொடுத்து ஏமாந்ததாக குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் மெட்ரோ ரயிலின் கண்ணாடி உடைந்து விபத்து. 4 பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. மதுரை முனியாண்டி கோயிலில் 89ஆம் ஆண்டு பிரியாணி திருவிழா. 2500 கிலோ அரிசியில் பிரியாணி சமைத்து பக்தர்களுக்கு விநியோகம். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறையுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு இணைந்து நடத்தும் தோரணம் 1000 கொண்டாட்ட திருவிழா தொடக்கம். ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் MLA வீட்டை சூறையாடிய மக்கள். குடும்பத்தினர் மீதும் சரமாரி தாக்குதல். மேற்கு வங்கத்தில் உள்ள 42 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் திட்டவட்டம். காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி. இரண்டாம் ஆண்டு மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் கோலாகல தொடக்கம். முதல் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தியது நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ். ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவரது சிலைக்கு கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி என்னென்ன விழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதிமுக சார்பில்? லாவண்யா, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 76வது பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் இன்று அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல MGR மாளிகையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரும் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
தொடர்ந்து இனிப்புகளை தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும், அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் மலரையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுகிறார். தொடர்ந்து அஇஅதிமுகவுடைய கட்சி கொடியினை அதிமுக தலைமை அலுவலகத்தை ஏற்றி வைத்ததற்கு பிறகு மருத்துவ முகாம் ஒன்று அதிமுகவுடைய மருத்துவர் அணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தொடர்ந்து வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் என்பது அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில இன்றைக்கு இந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் அதிமுக தலைமை அலுவலகம் மட்டுமில்லாமல் மாநிலம் முழுவதும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சி கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு என்பது நடத்த வேண்டும் என ஏற்கனவே தலைமை கழகத்தால் உத்தரவிடப்பட்ட நிலையில இந்த கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டங்களும் நடைபெற இருக்கிறது. நாளை சேலத்துல நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள இருக்கிறார். தேர்தல் ஆண்டு அப்படிங்கிறதுனால மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.